மாலத்தீவுக்கு 4,850 கோடி ரூபாய் கடனை இந்தியா வழங்க உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தது பல்வேறு தரப்பினருக்கும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இவ்வளவு சிறிய நாட்டிற்கு ஏன் இவ்வளவு பெரிய தொகை என கேட்கப்படும் கேள்விகளுக்கான விடைகளை இந்த செய்தி தொகுப்பு வாயிலாக நாம் தற்போது அறிந்து கொள்ளலாம். சுமார் 1,200 தீவுகளை உள்ளடக்கிய மிகச்சிறிய நாடுதான் மாலத்தீவு. உலகளவில் பூகோள ரீதியாக மிகவும் சிதறுண்ட நாடாக இது உள்ளது. வெறும் 5,21,000 மக்கள் தொகையை கொண்ட இந்த பகுதியில் ஒரு தீவிலிருந்து இன்னொரு தீவிற்கு செல்ல படகு பயணத்தை தான் மேற்கொள்ள வேண்டும். 1965ஆம் ஆண்டு மாலத்தீவு பிரிட்டனிடமிருந்து முழுமையாக சுதந்திரம் பெற்றது. சுதந்திரமடைந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு மாலத்தீவு அரசியலமைப்பு ரீதியான இஸ்லாமிய குடியரசாக மாறியது. சுதந்திரம் பெற்றதிலிருந்து மாலத்தீவின் அரசியலிலும் மக்களின் வாழ்க்கையிலும் இஸ்லாம் முக்கிய பங்கு வகித்துள்ளது. முந்தைய மாலத்தீவு அரசு இந்தியாவுக்கு முன் உரிமை என்ற கொள்கையை பின்பற்றிய நிலையில் 2023இல் ஆட்சிக்கு வந்த முய்சு அந்த கொள்கையை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு எதிர்மறைவான வேலைகளில் ஈடுபட்டார். இதனால் இந்தியா மாலத்தீவு உறவில் பெரும் விரிசல் ஏற்பட்டது. சுற்றுலாத்துறை பெரிதாக நம்பியிருந்த மாலத்தீவு இந்தியர்களின் புறக்கணிப்பால் பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டது. இதனால் முய்சு இந்தியா மீதான தனது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டதாக ராய்ட்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்தது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்தியா குறித்து மாலத்தீவு அரசின் சார்பில் ஆக்ரோஷமான அறிக்கைகள் வந்தபோதும் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அறிக்கைகளில் பொறுமையும் நிதானமும் வெளிப்பட்டன. இத்தகைய சூழ்நிலையில் $7.5 பில்லியன் மட்டுமே பொருளாதாரம் கொண்ட ஒரு மிகச்சிறிய நாட்டின் மீது இந்தியா ஏன் இவ்வளவு நிதானத்தை காட்டியது என்ற கேள்வி எழுந்துள்ளது. அது குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். முதலில் மாலத்தீவின் இருப்பிடம். மாலத்தீவு இந்திய பெருங்கடலின் முக்கிய கடல் பாதைகளுக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்திய பெருங்கடலில் இந்த பாதைகள் வழியாகத்தான் சர்வதேச வர்த்தகம் நடைபெறுகிறது. இந்த பாதை வழியாக வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு எண்ணெய் வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் மாலத்தீவுடனான இந்தியாவின் உறவுகள் மோசமடைவது எந்த வகையிலும் நல்லதாக கருதப்படவில்லை. அது மட்டுமின்றி மாலத்தீவு இந்தியாவிற்கு மிக அருகில் உள்ளதால் சீனா மாலத்தீவில் கடற்படை தளத்தை அமைத்தால் அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு சவாலாக இருக்கும் என எண்ணப்படுகிறது. அப்படி அமைந்தால் போர் போன்ற சூழ்நிலையில் இந்தியாவை அடைவது சீனாவுக்கு மிகவும் எளிதாகிவிடும். இது போன்ற சூழ்நிலைகளுக்காகவே இந்தியா மாலத்தீவுடன் எப்போதும் நட்பு பாராட்டி வருகிறது. அடுத்து முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று, மாலத்தீவு சீனாவுடன் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. சீனாவின் லட்சிய திட்டமான பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தை மாலத்தீவு வெளிப்படையாக ஆதரித்து ஈடுபாடும் காட்டுகிறது. இதனை தகர்ப்பதற்காகத்தான் மாலத்தீவில் பல முக்கிய திட்டங்களில் இந்தியா முதலீடு செய்துள்ளது. இவற்றில் கிரேட்டர் மாலே இணைப்பு திட்டம் சீனாவிற்கு எதிரானதாகவே கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பாரசீக வளைகுடாவிலிருந்து வரும் கச்சா எண்ணெய் தொடர்ந்து பாதுகாப்பாக வந்தடைவதற்கு அரபிக்கடலில் ஒரு இராணுவ கட்டமைப்பை உருவாக்க சீனா விரும்புகிறது. மறுபுறம் மாலத்தீவுகள் சீனாவிற்கு எளிதான இடமாக மாறிவிடக் கூடாது என்று இந்தியா விரும்புகிறது என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். எப்படி இருந்தாலும் மாலத்தீவு இந்தியாவிற்கு ஒரு சவாலாகவே இருப்பதால் இது போன்ற உறவை நாம் வைத்திருப்பது விருப்பத்தின் பேரில் அல்ல, முன்னெச்சரிக்கைக்காக மட்டுமே என்கின்றனர் வல்லுநர்கள். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சண்முகவேல் சித்தார்த்தன்.